இருந்தாலும் சரி அதை நாட்டு மக்களுக்கு உணர்த்தும் வகையிலே முதல் கூட்டமாக இன்றைய தினம் அவருக்கு இந்த கூட்டமாக இருக்கிறது. அவர் நமது தான் உள்ள கூறியது போல் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த இயக்கத்திற்காக இந்த எதிர்கட்சியிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இந்த பெருமை எடப்பாடியாருக்கு அவருக்கு மட்டுமல்ல, இதே புரட்சித் தலைவர் அம்மா புரட்சித் தலைவர் அவர்களுக்கு உண்டு என்பதை நிரூபிக்கும் வகையிலே நமது பிசி அன்பன் அவர்கள் இன்றைய தினம் நமது ஊழியர் கூட்டத்தில் கலந்து கொள்வதை மற்ற மகிழ்ச்சி அடையப்பட்டிருக்கிறேன். அவர் கலை இளையக்கத்தினுடைய செயலாளராக பதவியேற்று தமிழ்நாடு முழு சுற்றுப்பயணம் இருப்பதால் முதல் சுற்றுப்பயண கூட்டத்துக்கு தொடங்குவதற்கு முன்னால் தான் பிறந்த மண்ணிலே காமராஜர் பிறந்தநாள் முன்னிட்டு அவருக்கு பிறந்தநாள் முன்னிட்டு 124வது பிறந்தநாள் முன்னிட்டு மரியாதை செலுத்தி இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு நாம் நமது மாவட்டத்தினுடைய ஒரு தலை சிறந்த கவிஞனை பெற்றிருக்கிறோம், சிறை திறந்த திரைப்பட உலகத்தினுடைய தயாரிப்பாளரை பெற்றிருக்கிறோம். இதற்கெல்லாம் மேலாக விசுவாசம் என்றால் என்ன என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக இங்கே அவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி பேச்சிலே ஒன்று இருந்தாலும் செயலிலே ஒன்று இருந்தாலும் என்னுடைய திறமைதான் என்றும் யாரையும் புறம் சொல்ல மாட்டோம் என்ற ஐயாவடி அவர்கள் கூறுவார்கள். பொய் சொல்ல மாட்டோம், வசனம் அவர்களுக்கு தெரியும். அந்த வகையிலே நமது மாவட்டத்திற்கு பெருமை சென்று தந்த எடப்பாடியார் அவர்களுக்கும் மாவட்ட கழக சார்பாக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரை இப்பொழுது பேச வைக்கிறோம். அதற்கு முன்னால் அவருக்கு பொன்னாடை போட்டி சிறப்பிக்கிறோம். அவருடைய பணி தொடர்ந்து இந்த ஆட்சி அமைப்பதற்கு முழு பலனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.